சீரியல் போட்ட செல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, இந்திய சினிமா துறையவே சமீபத்தில் அதிர்ச்சிக்குள்ள ஆளாக்கின விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேப்டனோட மறைவு தாங்க. அதாவது எத்தனையோ பேர் குடும்பத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல விதமான வாழ்க்கை அமைஞ்சிருக்குதுன்னா, அவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கி சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது நம்ம கேப்டன் தாங்க. அப்படி இருந்த கேப்டன் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் காலமாக இருந்தார். இன்னும் அவர் காலமாயிட்டார் அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத இடத்துல தாங்க அவர் இருக்கிறாரு. இறந்தாலும் இன்றைக்கி நிறைய பேருடைய மனசில் அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அவ்வளோ பணிகளை அவ்வளோ நல்ல விஷயங்களை சேவைகளை நம்ம கேப்டன் நிறைய செஞ்சுருக்கிறாருங்க. அவரை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவு தூரத்துக்கு நிறைய சாதனைகளை தனக்குவே உரித்தாக்கியிருக்கிறாரு நம்ம கேப்டன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த காலங்களில் கேப்டன் கூட படம் நடிக்கும் போது அந்த கதாநாயகிகள் மற்றும் அந்த படத்தில் நடிக்கிற பெண்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் அரணாகவும் இருந்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டனாங்க. ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த பெண்களுக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா வேற யாரையும் எதிர்பார்க்க மாட்டாரா நம்ம கேப்டன். ஆளாக எந்திரிச்சு போய் அடிக்கிற அளவுக்கு கூட போயிட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவருடைய தோரணியில் கேட்டு அவங்க அவ்வளோ பேரையும் தடுத்து நிறுத்தி அவங்க கூட நடிக்கிற சக பெண் நடிகர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தாராங்க நம்ம கேப்டன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எம்எஸ் பாஸ்கர் இருக்கார்ல, நகைச்சுவை நடிகர், அவர் நம்ம கேப்டன் மேலே உள்ள மரியாதையை வெளிப்படுத்துகிற விதமாக கேப்டனுடைய 48வது நாள் நினைவு தினத்தன்னைக்கு அவர் 66 வயசில் அவர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய அந்த படத்தினுடைய பேரை அவர் நினைவிடத்தில் வச்சு அறிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உறுப்பினர் கார்டு முதல்ல போட்டு கொடுத்ததே எங்கள் அண்ணன் தான். என் ஆயுசு உள்ள வரைக்கும் எங்கள் அண்ணனை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் கண்கள்லையும் கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒரு உருக்கமான ஒரு பதிவையும் அன்னைக்கு பேசியிருந்திருக்கிறாருங்க. இருந்தாலும் இறந்தாலும் சொக்கத்தங்கம் தாங்க. அதோட மாசும் மவுசும் என்றைக்குமே குறையாது.